இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு மாதிரி மெச்சூர்டா இருக்கே, மாறிட்டியோ, நிறைய மாறிட்டியோ? ஆமா, இப்பெல்லாம் நான் பைத்தியம் மாதிரி இல்லை, கொஞ்சம் திருந்திட்டேன். அப்படியா? ஏய், நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லு. அவங்க கேட்குறாங்க பாரு. பைத்தியம் இல்ல, முழு பைத்தியம். தம்பி சொல்றா, எப்படி லவ் மேரேஜ், எப்படி எங்க பாத்தீங்க, எங்க பழகுனீங்க? அந்த இது வந்து முதல்ல என்ன வந்து அதாவது அபி வந்து என்ன முதல்ல வண்டலூர் ஜூல பார்த்துச்சு. அங்க அங்க சுத்தி பார்க்க போகும்போது மீட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, என்ன ஒரு சிறையில போட்டு அடைச்சி வச்சிருந்தேன். தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு நான் வந்துட்டு இருக்கேன். அப்ப கூட நீங்க கேமராவை முன்னாடி தூக்கி வச்சுட்டு இங்க ஒண்ணு வச்சுட்டு இன்டர்வியூ எடுத்தா இது என்னது? நம்ம போற இடம் வர இடம்லாம் எல்லா இடத்தையும் கேமரா இருக்கும். இது உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் அப்படியே சொன்னேன்ல, நான் சோசியல் மீடியால இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணா நான் ஒரு சினிமாக்காரன். ஓவரா பேசணும், சுத்தி கேமராவா இருக்கும். வாயிலே சொருகிடுங்க, மூடிட்டு அவர்கிட்ட மட்டும் பேசுறேன். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன்சியில் டவுன் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன்சி மேனில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. பெரிய விருந்து நம்ம வைக்க போறோம். 2 பேரும் திருமணமாகி வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். காத்துக்கருப்பு கலை அண்ட் அவங்களோட மிஸ்ஸஸ் தான். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னும் 2 பேரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, என்னாச்சு? வணக்கம். வணக்கம்மா. தம்பி, எனக்கு புரியலடா, உன் கான்செப்டே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஆதன்ல வந்து நிறைய எபிசோட் உன்னோட இன்டர்வியூஸும் பார்த்துருக்கோம், நீயும் நிறைய பண்ணியிருக்க. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டா இருக்கே, மாறிட்டியோ, நிறைய மாறிட்டியோ? ஆமா, இப்பெல்லாம் நான் பைத்தியம் மாதிரி இல்லை, கொஞ்சம் திருந்திட்டேன். அப்படியா? ஏய், நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லு. அவங்க கேட்குறாங்க பாரு. பைத்தியம் இல்ல, முழு பைத்தியம். சும்மா காமெடிங்கிற பேர்ல. சரி, ஓகே. வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நான் பார்த்த நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்க, கல்யாணம் ஆயிருக்கு. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, என்ன நடந்துச்சு அதை ஷேர் பண்ணலாமா இப்போ? இது வந்து லவ் மேரேஜ். ஆனா எங்க வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணோம். எங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒத்துக்கல. ஆமா. என்னாச்சு உங்களுக்கு? ஏய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காங்க? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்கிட்ட இல்லம்மா, அதுதான் வருவேன். இல்ல ரொம்ப ஏதாவது அப்செட்டா இருக்கீங்களா? டிராவல்ல ஏதாவது உங்களுக்கு டயர்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கிட்டே பேசுங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களா? 2 வார்த்தை அழகா பேசுனீங்கன்னா கலையும் சந்தோஷப்படுவான், உங்களோட ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒண்ணு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவனோட வச்சுக்கோங்க. சரி, அழகா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் உடனே பல்ல காட்டிட்டு ஈன்னு இடிச்சுட்டு பேசுறேன். அழகான பேரா இருக்கீங்க, அதை சொன்னா. என்ன எப்படிங்க வந்து அழகான்னு சொல்லுவீங்க? நான் அழகாவா இருக்கேன்? நீ சொல்லு. அசிங்கமா தானே ரொம்ப அழகா இருக்கு. ஏய், நான் அசிங்கமா இருக்குன்னு சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ணேன். சொல்லு, அதை சொல்லு. சரி, இது வேற மாதிரி போகுது. சரி தம்பி சொல்றா, எப்படி லவ் மேரேஜ், எப்படி எங்க பாத்தீங்க, எங்க பழகுனீங்க? அந்த இது வந்து முதல்ல என்ன வந்து அதாவது அபி வந்து என்ன முதல்ல வண்டலூர் ஜூல பார்த்துச்சு. அங்க அங்க சுத்தி பார்க்க போகும்போது மீட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, என்ன ஒரு சிறையில போட்டு அடைச்சி வச்சிருந்தேன். வினோதமான விலங்கு. இப்படியே திருப்பி வச்சுட்டு. ஏய், சூப்பரா தம்பி, இதுதான் உண்மையான லவ் அப்படின்றது. ஓகே. எப்படி எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் நான் காமெடி பண்ணி ஆனாலும் நான் கோவமா தான் இருக்கேன். ஏன்? அப்புறம் என்ன, சும்மா இன்டர்வியூன்னு கூட சொல்லவே இல்ல, முன்னாடியே சொல்லி கூட்டிட்டு வர மாட்டியா? இல்ல, சர்ப்ரைஸா ஏதாவது பிளான் பண்ணிருப்பாருங்க. ஏன்னா நாங்க சர்ப்ரைஸ் இது இல்ல, இன்டர்வியூ தாண்டி கலை எனக்கு ரொம்ப நண்பர்மா. நாங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு நான் வந்துட்டு இருக்கேன். அப்ப கூட நீங்க கேமராவை முன்னாடி தூக்கி வச்சுட்டு இங்க ஒண்ணு வச்சுட்டு இன்டர்வியூ எடுத்தா இது என்னது? நம்ம போற இடம் வர இடம்லாம் எல்லா இடத்தையும் கேமரா இருக்கும். இது உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் அப்படியே சொன்னேன்ல, நான் சோசியல் மீடியால இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணா நான் ஒரு சினிமாக்காரன். ஓவரா பேசணும், சுத்தி கேமராவா இருக்கும். வாயிலே சொருகிடுங்க, மூடிட்டு அவர்கிட்ட மட்டும் பேசுறேன். ஐயோ, ரொம்ப கோவம். நிஜமா கோவமா இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க, கோவமா. இல்ல இன்னைக்கு இன்டர்வியூ தான் நான் இன்வைட் பண்ணேன். இன்டர்வியூன்னு நீங்க இன்வைட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஓசில சோறு போட்டா உடனே நான் எங்க வேணாலும் வந்துருவேன், நீங்களும் என்ன கூட்டிட்டு வரேன், அதுக்கேத்தப்பல நீங்களும் கூப்பிடுறீங்க, அப்படிதானே? அப்படி சொல்லலம்மா. இல்ல, நம்ம உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம், நம்ம செலவுல நாங்க உங்களுக்கு. உங்க செலவுல நான் சாப்பிடணும்னு என்ன அவசியம் இருக்கு? எங்க கிட்ட காசு இல்லையா? இல்லம்மா, நாங்க தான் இன்வைட் பண்ணோம். ஒரு முன்னாடி சொல்ல இல்ல கையிலப்பெல்லாம் வேணாம். இல்ல, நாங்க எப்பவுமே ரெகுலரா
கலையை தெரியும் எங்களுக்கு. உங்களுக்கு கலை அதெல்லாம் மட்டும் வந்து தானே சண்டை தெரியும். இல்லைங்க, நீங்க வேற பெருசா ஆக்கி விட்டுருக்கீங்க. அதான் சும்மா கோவம்னா கலை இல்ல, அவங்க மட்டும் தானே தப்பா உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. தெரியும். ஆக்சுவலா நீங்க என்னையும் என்கிட்டயே கேட்டிருக்கணும்ல, இன்டர்வியூ வைக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேயா இல்ல, ஏதாவது உண்மையா ஒண்ணு என்கிட்ட கேட்கணும். கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாலும் உன்கிட்ட கேட்டாலும் ஒண்ணுதான். சும்மா இருக்கு. நாங்க இப்படிதான் பேசிப்போம், அப்புறம் சமாதானமா இருக்கும். இல்ல அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சு நான் பேசிக்கிறேன் ஜி. இப்போ Okay. வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ வந்து அடிக்கடி கோவப்படுவா, ஆனா வந்து திட்ட மாட்டான். என்ன வந்து அவளுக்கு வந்து மனசு வருத்தம் இருந்தாலும் இப்படி அடிப்பேன், இப்படி அடிப்பேன். அப்படி பண்ணாத, இரு ஒரே நிமிஷம் கட்டு, அதை அப்படி பண்ணாத சொல்றேன். ம். இப்படி கோவப்படுவா, அடிக்கடி இப்படி கோவப்படுவா, டிப்ரெஷன் ஆகுவா, ஆனா என்னை திட்ட மாட்டான். அதே மாதிரி அடிக்கவும் மாட்டான். வேற என்னதான் பண்ணுவாங்க? அருவாள் எடுத்துட்டு வந்து என்னை வெட்டுறதுக்கு வருவான். அதுதான் பண்ணுவான், வேற எதுவுமே பண்ண மாட்டான். அவ்வளவு தங்கமானவன். சரி, இதை மட்டும் 2 தடவை உயிர் தப்பி இருக்கேன் இதோட. அப்படியா லவ் பண்றப்போ? 3வது தடவையா வரக்கூடாது. சரி, இல்ல நான் கன்வே பண்ணிடுறேன். எனக்கு கலை தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்க தப்பு தான் நாங்க உங்ககிட்ட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லாது. உங்க கான்டாக்டும் உங்களுக்கு இல்ல. கலை தான் நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருப்போம் போல. நான் சொல்ல வந்த என்னங்க விஷயம், surprise? எங்களோட காசுலன்னு சொல்லலாமா, நாங்க எங்க சார்பா, எங்க டீம் சார்பா ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும் தான். அது நீங்க வந்து ஃபர்ஸ்டே என்கிட்டயே சொல்லணும்ல. இவன் என்ன சொன்னானா, நம்ம வெளியே போகலாம், vlog எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு என்ன கூட்டிட்டு வந்தேன். நானும் அப்படி நினைச்சுதான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா சரி இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு எதுக்கு இவன் கூட்டிட்டு வரான் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா நீ சொந்த காசுல எல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு அப்பயே டவுட் கன்ஃபார்ம். ஏய், என்னடி உன் கூட பெரிய தலைவலியா இருக்கு? கல்யாணம் பண்ணும்போது லவ் பண்ணும்போது என்னடி சொன்ன? கேமரா இல்ல. சோற பழைய சோறா இருந்தாலும் கஞ்சியா இருந்தாலும் குடிசையா இருந்தாலும் இருக்குன்னு சொன்னல. இப்போ இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வந்து இருந்து வந்துட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இப்போ அதே தான் சொல்றேன். அதாண்டி நான் சொல்றேன். நீங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது இப்படிதான் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்க வில்லத்தனத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஏய், இதுக்குதான் பொண்ணுங்களே வேணாண்டு ஒரு பையனையாவது கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். அதையும் நீ கெடுத்துட்ட. பையன் கூட கிடைக்க மாட்டான். இப்பயும் நான் அதான் சொல்றேன், பழைய சோறா இருந்தாலும் உன் சொந்த காசுல போடுறேன்னா நான் நிம்மதியா சாப்பிடுவேன். இந்த மாதிரி அடுத்தவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க, நம்ம நல்லா சாப்பிட்டு போலாம், ஓசியில இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீ கூட்டிட்டு வர. அதானே? நீ மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லாம என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஒரே நிமிஷம். இது ஓசிலாம் இல்லம்மா, நான் அதான் அது இல்ல, சொல்லுவேன். அவர் திட்டும் போது குறுக்க பேசாதீங்க, அபசகனமா நினைப்பா. நீ திட்ட நீ வீட்டுக்கு வா, மொத்தம் கேமரா ஆன்ல இருக்குடா, நான் ஆஃப் பண்ண சொல்லுவா, இதுல எடிட் பண்ண சொல்லிடுவா. இதெல்லாம் போடுங்க. இதுதாங்க மெயினே. அதாவது காத்துக்கருப்பு கொலை குடும்பத்துல வந்து ஏகப்பட்ட சண்டை பிரச்சனை, யாரோ எங்கேயோ சாவ போறாங்கும் போது அது ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கங்கிறேன். ஆமா, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஆள் செத்துருவாங்க. அதான் அடுத்தவங்க வீட்டுல பிரச்சனைனா ஆடியன்ஸ் ஹெவியா பார்ப்பாங்க. அப்போ இப்பயும் உனக்கு அந்த ஆடியன்ஸ் தான் முக்கியம். கடைசி வரைக்கும் உன்னை வந்து கேமரால பாக்குறவங்க முக்கியம்ட்டா அப்புறம் எப்படா என்ன கவனிப்ப? ஏய், அப்புறம் எதுக்குடா உனக்கு ஒய்ஃப்? லைஃப்ல உனக்கு என்னதான் வேணும் சொல்லு? சோறு வேணும், அதை சமைச்சு போடுறதுக்கு நீ வேணும். வெறும் வியூவர்ஸ்க்காக ட்ரெஸ் போடணும், அதை துவைச்சு போடுறதுக்கு நீ வேணும். வாய மூடு. நான் ஏதாவது தப்பு ஒரு பண்ணோம், video அதை அடிக்கிறதுக்கு நீ வேணும். அதை சொல்ல வந்தேன். ஏய், ஆடியன்ஸ்க்காகவே எல்லாத்தையும் பண்ணிட்டேனா அப்ப எனக்காக என்ன பண்ணுவ? இங்க வாயேன், அது உனக்காக தான் பண்ணுவேன். நீயே பேசிட்டு வா. ஏய் இரு போகாத ப்ளீஸ் ஒரே நிமிஷங்க, இது ஏன் இவ்வளவு பெருசா கொண்டு அசிங்கப்படுத்தாத போறீங்க? என்ன. ஏய், கைய விடு. சரி தம்பி, நான் என்ன சொல்றேன், இன்டர்வியூ கூட இன்னொரு நாள் பாத்துக்கலாம்டா. கைய விடு. இந்த ஓசி சாப்பாடுலாம் நான் நண்டு ஊறுது நரி ஊறுது நண்டு ஊறுது நரி. இந்த நேரத்துல வந்து முன்னாடி பண்ணும் போதெல்லாம் சிரிப்பா அடிக்கிற. நீயே பேசிட்டு வா. ஏய் இங்க பாரு, இன்னும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க நீ. நீ தானே என்ன அசிங்கப்படுத்துற. யார் அசிங்கப்படுத்துறது? இன்டர்வியூல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியா? நீயும் உன் இஷ்டத்துக்கு இன்டர்வியூ எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சுட்டு நான் வந்து உட்காந்து பேசணுமா? சரி ஒரே நிமிஷம், ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க இன்னைக்கு, இன்னொரு நாள் நம்ம இன்டர்வியூ பண்ணி, ஓகேவா? நான் பேக் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ உட்காரு, நான் நின்னுட்டு. இல்லடா தம்பி, நீ உட்காரு, நான் சொல்றேன். சரி உட்காரு. இல்ல நீ உட்காரு, நான் சொல்றேன் உட்காரு. பொண்டாட்டிக்கு ஆப்போசிட்ல உட்கார கூடாது. ஆப்போசிட்ல தானே உட்கார கூடாது, நீ பக்கத்துல தானே உட்கார கூடாது. சரி உட்கார். சாரி. ஏய் நீயே சொன்னாலும் உட்கார முடியாதுடி. ஏன் உட்கார முடியாது, என்னாச்சு? உட்கார கூடாது. ஏன் என்னாச்சு? என்னாச்சு? ஏன்னா இவ்வளவு மோசமா பண்றீங்க, உட்கார்றா. ஏன்டா இப்படி பண்ற? உட்கார்றா, இடுப்பு வலிக்குதா? பின்னாடி எதுவும் இல்லையே. இது போலிங்க. சரி ஓகே, அதாம்மா, நாங்க இன்டர்வியூவா தான் நாங்க பிளான் பண்ணிருந்தோம். தப்பா போகுது, நீங்க சாப்பிட்டுருங்க இன்னைக்கு, இன்னொரு நாள் நம்ம இன்டர்வியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்ல பரவாயில்ல, நீங்க எடுங்க. எனக்கு ஃபர்ஸ்டே அந்த மைண்ட் செட்டே இல்ல. நீங்க இவன் ஃபர்ஸ்டே வந்து இன்டர்வியூ தான் போறோம்னா ஓகேன்னு நான் வந்திருப்பேன். என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி தானே இருக்கும். ஏய் சரி ஏமாத்தி வீடு கூட்டிட்டு வந்தேனா? லவ் பண்ணி தானே கூட்டிட்டு வந்தேன்.
சரி இப்போ போலாமா இன்டர்வியூ போலாமா ஓகேவா போலாம். சரி ஓகே சாரி, நான் கொஞ்சம் கோவத்துல ஏதாவது பேசியிருந்தா சாரி. கொஞ்சமா பேசுனீங்க கொஞ்சம் நேரத்துல எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு கேமரா ஓகேவா செட் பண்ணிக்க நல்லா செட் பண்ணிக்க சரி நீ இப்ப நீ என்ன டல்லா இருக்க இல்ல இவ்வளவு என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. ரெண்டு பேரும் என்னால புரிஞ்சுக்க முடியல ஆனா எப்படி ரெண்டு ஒரு பேரும் சமயம் பார்த்தாக்க வந்து அன்பா கொஞ்சிரா, சாப்பாடு ஊட்டி விடுறா, இங்க வந்தாக்கா சாப்பாடுக்கு இவ்வளவு சண்டை போடுறா, சல்லித்தனமா நடந்துக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேற அமைதியாடுற தம்பி நானே சாப்பாடுன்னு சொல்லி நானும் அதுல மாட்டிக்கிட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இவ்வளவு நேரம் போனதை போடலாமா வீடியோ போடவா அது ஓகேவா உங்களுக்கு கேட்டுக்கிறேண்ணா போடலாம்ல இந்த மாதிரி எங்கேயும் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக நாங்க வீடியோ ஆனர்ல இப்ப கூட பாருங்க காலை அங்க உள்ள விட்டுட்டு கேமரா அங்க கீழே வைங்க. சரி வேணாம் வேணாக்கா அப்படி கேமரா எல்லாத்தையுமே நான் வந்து சோசியல் மீடியாக்காரன் யூடியூப் முடியும் எது நடந்தாலும் அதை வந்து கேமரா வச்சு எடுத்துட்டு இருப்பேன். பல்லு விளக்கும் போது கூடவா? ஆமா பல்லு விளக்கும் போது உன் வாய் உள்ள கேமரா உள்ள விட்டு எடுப்பேன். சரி ஓகே இன்டர்வியூல போலாமா அதுக்கு முன்னாடி எங்களோட சார்பா உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினைச்சோம் கல்யாண விருந்து தொடங்கிடலாமா தொடங்க. ஓகே